ஹலோ மக்களே, வெல்கம் டு SP75 யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன நோ குட் டீட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸில் ரே அண்ட் லீசா நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணுறவர் லிஸ் ஃப்ளெட்மேன். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸோட மெயின் லீட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க இருக்கிற வீடை வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த வீட்டை விலைக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் அதே வீட்டில் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பையன் இறந்துருவாரு, அதுவும் ஒரு கன் ஷாட்ல. இது தெரிஞ்சும் ஒரு 3 ஃபேமிலிஸ் வந்து கோட் பண்ணுவாங்க. அந்த 3 ஃபேமிலிஸ்ல யாருக்கு அந்த வீடு போக போகுது அண்ட் அந்த பையன் எப்படி இறந்தா, கன் ஷாட்னா யாரு கொன்னது, ஏன் இவங்க இந்த வீட்டை விற்கிறாங்க, இப்படின்னு பல கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான விடை தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த சீரிஸ்ல ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் வந்து கேரி பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த பையன் எப்படி இறந்தா, யாரு கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு அது கடைசி எபிசோட்ல தான் அதுக்கான விடை கிடைக்கும். அது வரைக்கும் அதை கேரி பண்ணிட்டு போன விதம் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் அந்த லீடா நடிச்ச 2 பேரோட ஆக்டிங் அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சில இடங்கள்ல எமோஷனலும் வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சுது. அண்ட் டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் அந்த சீரிஸோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இதோட டியூரேஷன் தான். மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ரொம்ப வடவடன்னு இழுத்திருப்பாங்க. இதுல அவங்க அண்ணன் தம்பிக்கான பிரச்சனை, ஒருத்தர் கொலை பண்ண ட்ரை பண்றது, இப்படின்னு பல அன்வான்ட் சீன்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த சீரிஸ்ல சில அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய இடத்துல கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பார்த்துக்கோங்க. அண்ட் பல காமெடிகள் வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. சில நேரத்தில் இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டும் சரியில்லை, அந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல. நிறைய லாஜிக்கும் இல்லாம இஷ்டத்துக்கு சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் பெருசா ரசிக்க முடியா இல்லை. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ் சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது தமிழ் டப்பிங்லயும் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க இன்கேஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.